கேர்ஃபுல்லா இருக்கணும். குழந்தைங்களை வந்து நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கோ பர்த்டே பார்ட்டிஸ்க்கோ நம்ம கூட்டிட்டு போகும்போது, ஏன்னா இப்ப நிறைய மேரேஜஸ்ல they have put up lot of stalls starting from popcorn to flowing chocolates, இன்னொன்று வந்து smoking biscuits to fire pan. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸ் வந்து போட்டு வச்சிருப்பாங்க. தட் இஸ் லைவ் தோசா, ஃப்ரையும் பார்த்தீங்கன்னா ரெடி டு ஃப்ரை ஐட்டம்ஸ் நிறைய கிடக்கும். அங்கே எண்ணெய் வந்து கொதிச்சுட்டு இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஹீட் வந்து புரியாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டால்ஸ் வச்சு மேரேஜஸ் நடக்கும் போது கண்டிப்பா வந்து குழந்தைங்களை வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்க கண்காணிப்புல கூட்டிட்டு போங்க. அந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையான்னு பேரண்ட்ஸ் நீங்க டிசைட் பண்ணுங்க. அதோட சைடு எஃபெக்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரீசெண்டா பெங்களூர்ல வந்து நடந்த இன்சிடென்ட் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு குழந்தை வந்து அந்த ஸ்மோக்கிங் பிஸ்கெட்டை கன்சியூம் பண்ணி ஃபுல் ஃபுட் பைப் நெக்ரோசிஸ் ஆனது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடாது. நம்ம வந்து இந்த லிக்விட் நைட்ரஜனை பத்தி நம்ம இப்ப பேசலாம். இந்த ஸ்மோக்கிங் பிஸ்கெட் வந்து எதாவது அந்த ஸ்மோக் வருதுன்னா பிகாஸ் தே யூஸ் தட் லிக்விட் நைட்ரஜன் டு கிவ் தட் ஸ்மோக். இந்த லிக்விட் நைட்ரஜன் வந்து ஒரு இன்னர்ட் கேஸ், கலர்லெஸ் அண்ட் ஆர்டர்லெஸ் கேஸ். இது வந்து இட் இஸ் நாட் டு பி கன்சியூம்ட். இது ஒரு ஃபுட் ப்ராடக்டே இல்ல. ஆனா people have used this and branded this product to attract people and to make money. Purely money making industry la they have utilized this. Smoking biscuit வந்து liquid nitrogen ஆல பண்ணப்படுறது. இது வந்து liquid nitrogen ல dip பண்ணி பிஸ்கெட்டை குழந்தைகளுக்கு வந்து பருக கொடுப்பாங்க. இந்த liquid nitrogen வந்து எந்த டெம்பரேச்சர்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா it is coldest temperature, that is -196 டிகிரில இருக்கும். சோ அந்த பிஸ்கெட்டை வந்து அந்த liquid nitrogen ல dip பண்ணி ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வரும்போது அது உடனே வந்து ஸ்மோக் எமிட் ஆகி அது வாயில போகும்போது அந்த ஸ்மோக் எமிட் ஆகும். The liquid nitrogen is not a consumable. அது உள்ளுக்குள்ள போய் அது நிறைய விளைவுகளை வந்து உண்டு பண்ணும். என்னன்னு பார்த்தோம்னா நெக்ரோசிஸ், டிஷ்யூ டேமேஜ், ஃபுட் பைப் ஃபுல்லா அரிச்சிடும், burns வரக்கூடிய சான்சஸ் இருக்கு. Actually liquid nitrogen is used in the medical field for cryosurgeries to remove warts, skin tags, இல்லாட்டி benign tumors, precancerous lesions வந்து ரிமூவ் பண்றதுக்கு surgeons would do. That is professionals தான் இதை ஹேண்டில் பண்ண முடியும். ஃபுட் இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்தீங்கன்னா only professionals can handle this liquid nitrogen. அவங்க freezing, chilling, packing of meat in huge quantitiesக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், liquid nitrogen is not a consumable and is not a food product to be consumed. இது வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம அந்த ஸ்மோக்கிங் பிஸ்கெட் நம்ம சாப்பிடும்போது உடனே choking effect ஆகி because it get necrose, breathing difficulty and frostbite வந்துரும். lungs goes into asphyxic condition. so இதுல வந்து டெத் கூட வரதுக்கு வாய்ப்புகள் வந்து actually பாத்தீங்கன்னா 90% வாய்ப்புகள் இருக்கு. so safeguard your children from all these fake products and fake consumables. Thank you. Take care.